भवतु सन्नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। ஊதயः என்கின்ற ஐந்தாவது லட்சணம் இந்த 7வது ஸ்கந்தத்திலே நமக்கு கிடைக்கிறது. ஊதயः என்பது கர்மம் செய்து அதிலிருந்து வந்த பலனை நாம் அனுபவித்து அந்த பலன் நம்முடைய மனதிலே வாசனைகளாக உருப்பெற்று அந்த வாசனைகள் நம்மை கர்மம் செய்ய தூண்டுவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஒரு பொருளுக்கு பெயர் ஊதயः. இவற்றை கர்மம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னா அப்போ கர்மம் செய்யப்படாமல் இருக்கலாம். அதான் நீங்க புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுது மனதிலே எண்ண அலைகள் மாறுபட ஆரம்பிக்கின்றன அப்பொழுது கர்மங்களை நான் விடுவதற்கு, கர்மங்களை செய்யாமல் இருப்பதற்கு நான் அதிகாரம் உடையவனாக ஆகிறேன். அப்ப யாரும் என்னை கொண்டு போய் கர்மத்தில் தள்ள முடியாது, என்னை நிர்பந்திக்கவும் முடியாது. கர்மம் செய்யவில்லை என்று சொன்னால் நீ பாவத்தை அடைவாய் என்று சொல்லவும் முடியாது. ஏன்? கர்மம் கர்த்தாவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறார். கர்த்தா என்றால் செயல் செய்பவன். செயல் செய்பவன் எதை அடிப்படையாக கொண்டு செயல் செய்கிறான்? வாசனா. வாசனைகள் ஒருவனை செயல் செய்ய தூண்டுகிறது என்றால் வாசனை இல்லைன்னா
செயல் என்பது வராது. செயல் செய்யணும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது, ஒரு இடம் தேவைப்படுகிறது, ஒரு நிமித்தம், ஒரு காரணம் தேவைப்படுகிறது. இந்த காரணத்திற்காக இந்த இடத்திலே இவர்களுக்காக இந்த கர்மத்தை நான் செய்ய, இதெல்லாம் எப்போ வருகிறான்னா அந்த வாசனா என்பது ஒன்று இருந்தால். இந்த வாசனை தான் நம்மை நகர விடாமல் செய்கிறது. எங்க நிவர்த்திக்கு போக விடாமல் பிரவೃத்தியிலேயே நம்மை தள்ளி வைத்திருக்கிறது. இப்ப இந்த வாசனை தான் மேலோங்கியும் வருகிறது. அதுதான் நம்மை ஆட்கொண்டு நம்மை இயக்கி கொண்டும் போகிறது. அப்ப இதிலிருந்து நான் வெளியில வருவதற்கு என்னதான் உபாயம்? நாம் காலையிலே பார்த்தோம் அல்லவா, மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் தோற்று விடுவார்கள். வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் புஸ்தகம் எழுதுகிறார்கள். அவரெல்லாம் இந்த பாகவதத்திலிருந்து பிக்ஷை எடுக்க வேண்டும். இந்த முகவரியோட எப்படி என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளை நான் இறைவனுடைய வாசனையாக மாற்றப் போகிறேன், உலக வாசனைகளிலிருந்து என்னுடைய மனதிலே உலக வாசனை இருக்கல்லவா, அந்த வாசனையை எப்படி நான் நீக்கப் போகிறேன்? பொதுவா நம்ம என்ன பார்க்கிறோம் உலகத்துல, ஒவ்வொரு விதமான மனிதர்கள் ஒவ்வொரு விதமான வழிமுறையை காட்டுகிறார் வாசனை வெளியேறுவதற்கு. நீ அதிகமாக ஆசைப்படுகிறாயா? ஆசைப்படு. நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அனுபவித்து விட்டாயனா அந்த உனக்கு ஆசையே வராது. இப்படி ஒரு வழிமுறை, அதை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார். அனைத்திற்கும் ஆசைப்படு. நல்லா இருக்கே, புதுசா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். அப்போ உனக்கு ஆசையே இல்லாமல் இது ஒரு 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 வழிமுறை, ஒரு சாராருடைய வழிமுறை. சரியா தவறா என்பதற்குள்ளே நான் போக விருப்பப்படவே இல்லை. ஆனால் நான் சாஸ்திரம் என்ன சொல்ல வரப்போகிறதோ அதை உங்களிடத்தில் எடுத்துக்கிறோம். அதுதான் மேன்மையான வழிமுறை. அதுதான் காலங்காலமாக எல்லோராலும் செய்யப்பட்ட வழிமுறை. அதுதான் நமக்கு சௌலபியமான வழிமுறை. ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், யார் மீதா உனக்கு கோபம் இருக்கிறதா, வருத்தம் இருக்கிறதா, கோபத்தை காட்டிவிடு, வருத்தத்தை வெளிப்படுத்தி விடு. அப்போ உன்னுடைய கோபம் போய்விடும், உன்னுடைய வருத்தம் போய்விடும். இப்படி யார் யாருக்கு என்னென்ன வழிமுறைகள் தெரியுமோ அதை அவர்கள் தன் வாழ்க்கையிலே அனுபவித்து பார்த்திருப்பார்களா தெரியாது. அதனுடைய பலாபலன்கள் எப்படி அவர்களுக்கு நன்மை கொடுத்ததா தீமையை கொடுத்ததா தெரியாது. ஆனால் வாசனைகள் உன்னுடைய மனதிலே இருக்கு அப்படின்னா அதை இந்த முறையிலே நீ செலுத்தி விடு. இன்னும் ஒரு சாரா சொல்கிறார்கள், வாசனா உன்னை ரொம்ப வாட்டுகிறதா, ஓடிவிடு, தனிமையான இடத்துக்கு ஓடிவிடு. இப்படி யார் யாருக்கு என்னென்ன வழிமுறைகள் தெரியுமோ அதெல்லாம்
இந்த உலகத்திலே எல்லோராலும் பின்பற்றப்படுகிறது. ஆனால் இங்கே சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிற்கு என்ன அழகான வழிமுறையை காட்டுறார். அதுதான் நமக்கு ஒன்று. பாகவதம் இந்த வாசனா ஊதயா, இந்த வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய மனம் என்ன செய்கிறது, அதை எப்படி கையாள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது. இப்போ பரீட்சித் மகாராஜா சுக மகர்ஷி இடத்துல கேள்வி கேட்கிறார். சமப்பிரிய சுகிருத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யாத் ஆணவதீத் விஷமோ யதா. ஓ பிரம்மன், சுவாமி சுக மகரிஷியே, பிரம்மத்தை உணர்ந்திருக்கக்கூடிய சாட்சாத் பிரம்மஸ்வரூபியே, பரமாத்மாவை எடுத்துக்கிறார். பூதானாம் சமஹா, பரமாத்மா எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமாக இருக்கக்கூடியவர். பூதானாம் சமஹா, சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல, மின்னல்களை போல, அக்னியை போல, ஆகாசத்தை போல, காற்றை போல, சர்வபூதானாம் சமஹா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அவர் சமமான இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர். இந்த சொல்ல நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆனா உண்மை அதுதான். ஏன்னா பரமாத்மா எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று பகவான் துவேஷம் பார்க்கிறாருன்னு நம்ம நினைச்சுக்கோம். ஏன்னா நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா உடனே நம்ம அவரை தான் பிடிச்சோம். எனக்கு மட்டுமே கஷ்டத்தை கொடுக்கிறார், நான் வேண்டப்படாதவனாக மாறிவிட்டேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லவருக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லது பண்றார். அதனாலே பரமாத்மா அவர்களுக்கு தான் சகாயம் பண்ணக்கூடியவர், நான் வேண்டாதவனாக இல்லை அப்படிலாம் பேசிக்கணும். என்ன பண்ற, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? அறியாமையினுடைய வெளிப்பாடு புலம்பலாக வெளிப்படுகிறது, வெறுப்பாக வெளிப்படுகிறது. ஆனால் இறைவன் எப்படி இருக்காராம்? சர்வபூதானாம் சமஹா. அது மட்டுமா? சர்வபூதானாம் பிரியா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அவர் ரொம்ப 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 பிரியமானவராக இருக்கிறார். இல்லையான்னு அவர் ஒருவேளை அப்பிரியமானவராக நம்மிடம் இருந்தாலும் வச்சுக்கோங்க, நமக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? ஒருவேளை நம்மிடத்துல அப்பிரியமானவராக இருந்தார்னா இந்த மூச்சு காற்று உள்ள வரவே வர, வெளியேறவும் செய்யாது. இது ஒன்னே போதும், இறைவன் நம்மிடத்திலே சமமாக இருக்கிறார். நம்மிடத்துல மட்டுமல்ல, உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமாக இருக்கிறார், மட்டும் பிரியமாகவும் இருக்கிறார். நாம அவர்கிட்ட பிரியமா இல்ல, அவர் நம்மிடத்திலே ரொம்ப பிரியமா இருக்கார். அது எப்படா தெரியும்டான்னா, நாம அவரை நினைப்பதே இல்லை, ஆனா அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்ப எவ்வளவு பிரியம் இருக்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எவ்வளவு பிரியம் என் மேல் அவருக்கு. நான் அவர்கிட்ட பிரியமா இல்லை, அது நல்லாவே தெரியும். பிரியமா இருக்கவும் மாட்டோம். ஏன்னா நாம் நம்முடைய பிரியம் இல்லாம வேற இடத்துல இருக்கு. அவர்கிட்ட பிரியமாக இல்லாத, ஆனா அவர் நம்மிடத்திலே அவ்வளவு பிரியமா இருக்கார்.
சமஹா பிரியஹா. சர்வபூதானாம் சுகிருதா. மூன்றாவது லட்சணம் கொடுக்கிறார். பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். சுகிருத், நல்ல ஹிருதயம் உடையவனாய், எல்லோருக்கும் உதவக்கூடிய உள்ளம் படைத்தவனாய், எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய உள்ளம் படைத்தவனாய், அப்படி இருக்கின்ற இந்த பகவான் நாராயணஹா பரமாத்மா இந்திரஸ்ய அர்த்தே, இந்திரனின் பொருட்டு, விஷமஹா யதா, இந்திரனின் பொருட்டு, இந்திரனுக்காக விஷமத்தனமானவராக, பிரியம் இல்லாதவராய், விஷத்தை போன்றவராய், அன்பு இல்லாதவராய், பிரியம் இல்லாதவராய், சுகிருதம் இல்லாதவராய் எப்படி ஆனார்? கதம் தைத்தியான் அவதி. இந்த இடத்துல கேள்வி தைத்தியர்களை குறித்து. திதி அதிதி இரண்டு பேருடைய குழந்தைகள். திதி அதிதி. இப்ப அந்த தைத்தியர்கள், அசுரர்கள், அசுரர்களுக்கு எப்படி பரமாத்மா பிரியமில்லாதவராக ஆனார்? கதம் தைத்தியான் அவதீஹி, எப்படி தைத்தியர்களை பரமாத்மா கொண்டார்? ஒன்ஸ் அகைன். எங்கே நிற்கிறேன் என்று தெரியவில்லை. கதம் எப்படி, அவதீஹி தைத்தியர்களுக்கு விரோதியாக மாறினார், அசுரர்களை எப்படி கொன்றார்? அப்படி ஒருவேளை அசுரர்களை அவர் கொல்லுவதாக இருந்தார், அப்ப அவருக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது. நன்மையானவர்களுக்கு நான் நன்மை செய்வேன்,
நன்மை இல்லாதவர்களை நான் கொல்லுவேன் அப்படின்னா அப்ப அவருக்கு பிரியம் அப்பிரியம்ங்கிற அந்த பேதம் இருக்கு. பிரியம் அப்பிரியம்ங்கிற பேதம் இருந்தது என்றால் அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? இவன் நல்லவன் இவன் கெடுதலானவன் என்று ஒரு குழந்தையை பிரித்து பார்க்கக்கூடிய பேதம் ஒரு தகப்பனிடத்தில் இருந்தால் அவன் எப்படி தகப்பன்னு சொல்ல முடியும்? இந்த சந்தேகம் என்னுடைய மனதிலே இருக்கிறது. காரணம் சமஹா பிரியா சுஹൃதா. சர்வபூதானா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமானவராக இருக்கக்கூடியவர், பிரியமானவராக இருக்கக்கூடியவர், நல்ல எண்ணம் கொண்டவராகவும் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்க எப்படி தைத்தியர்களுக்கு அவர் அப்பிரியமானவராக மாறினார், நல்லெண்ணம் இல்லாதவராக மாறினார், விஷமமாக எப்படி அவர் மாறினார், எப்படி அவர் தைத்தியர்களை கொன்றார், அசுரர்களை எப்படி கொன்றார்? காரணம் நகி அஸ்யார்த்த சுரகணைஹி சாக்ஷாத் நிஸ்ரேயசாத்மனஹ நைவாசுரேப்யோ வித்வேஷஹ நோத்வேகஸ்ச ஆகுணஸ்ய ஹி. பரமாத்மா சாக்ஷாத் நிஸ்ரேயசா, பரமாத்மாவுடைய சொரூபம் எப்பொழுதுமே பரமானந்தம் உடையது. நிஸ்ரேயசா, அந்த ஆனந்தத்துல கொஞ்சம் கூட விஷய கலப்படமே இல்லாதது. சாக்ஷாத், நேரடியாக பரமாத்மாவுடைய சொரூபம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல ஆத்மனஹா அகுணஸ்ய, ஆத்மாவுடைய குணங்கள் அந்த மேலாக இருக்கக்கூடிய நிஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்திலே கலப்படமே இல்லாதது. அப்படி இருக்க ஏன் தேவர்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராய் அவர் ஆக வேண்டும்? தைத்தியர்களை அசுரர்களை அழிக்கக்கூடியவராய் அவர் ஏன் ஆக வேண்டும்? சுரகணைகி அர்த்தகானகி, அவருக்கு சுரகணங்களினாலே ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே. ஒருவருக்கு ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம்டானா சந்தோஷம் என்பது லாபம், வேற ஒண்ணும் இல்லை. உலகத்துல நாம் ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா அதனால் நமக்கு கிடைப்பது லாபம், சந்தோஷம் என்பது லாபம். ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அது மூலமா அவர்களுக்கு துக்கம் வருகிறது என்றால் நமக்கு அதுல சந்தோஷம் இருக்கு, அதனால துக்கத்தை கொடுக்கிறோம். ஆக ரெண்டு வகையிலுமே நமக்கு லாபம். நாம் நினைச்சுக்கிறோம் மற்றவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கு பண்றோம், ஒண்ணும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஆத்ம லாபார்த்தம், நம்ம சுயநலத்துக்காகத்தான், ஒண்ணும் கிடையாது. வெளியில வேணா அவன் சொல்லிக்கலாம், அவங்களுக்காக அதை பண்றேன், இவங்களுக்காக இதை பண்றேன், இவங்களுக்காக இதை பண்ணேன், இவங்களுக்காக இதை பண்ண போறேன். அறியாமையினால அகங்காரத்தினாலே பிதற்றிக் கொள்ளலாமே தவிர அடிப்படையிலே எதற்காக இந்த கர்மங்கள் செய்யப்படுகின்றால் ஆத்ம லாபார்த்தம் ஏவ, என்னுடைய லாபத்திற்காக. அதே போல இறைவனும் ஒருவருக்கு ஒரு கர்மத்தை செய்கிறார், ஒருவருக்கு இன்னொரு கர்மத்தை செய்கிறார். ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய கர்மம், ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கர்மம் செய்கிறார் என்றால் அப்ப அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு. தேவர்களுக்கு ஒரு சகாயம் செய்து அதனால அவருக்கு ஒரு லாபம். ஆனா அவருக்கோ எந்த லாபத்தையும் பெற வேண்டிய அவசியம் இல்லையே. காரணம் அவருடைய சொரூபம் நிஸ்ரேயசா.
ஒன்றை செய்துதான் ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றோ, ஒன்றை செய்யாமல் ஆனந்தத்தை இழப்பது என்றோ இரண்டுமே அவர் கிடையாது. அப்படி இருக்க தேவர்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராய் அவருக்கு என்ன வேண்டியிருக்கிறது? அவர்களுக்கு சகாயம் செய்து அதே போல அசுரேபியா உத்வேகா நகி, அசுரர்களிடத்திலிருந்து பரமாத்மாவுக்கு எவ்விதம் பயமும் இல்லையே. உத்வேகம், கவலையோ பயமோ, பரமாத்மாவை கொன்று விடுவார்கள் அசுரர் என்கின்ற அந்த ஒரு உத்வேகமோ அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதற்காக பரமாத்மா துவேஷா நகேவை, அவர்களிடத்திலே தேவஷம் வைக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா? பரமாத்மாவுக்கு திதி இடத்திலே ஒரு பாவம், அதிதி இடத்திலே ஒரு பாவம். அப்படி என்றால் பரமாத்மா தனக்கு பிரியமானவர்களுக்கு, தன்னை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, தன்னை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு ஒரு முகத்தையும், தன்னை பாராமுகமாக இருக்கக்கூடிய தன்னை சிந்திக்காதவர்களுக்கு ஒரு முகத்தையும் பரமாத்மா காட்டுகிறாரா? எங்களுக்கு இந்த பரமாத்மாவுடைய அணுகுமுறை எங்களுக்கு புரியவில்லையே சுவாமி, எங்களுக்கு இதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதீன சுமஹாபாக நாராயண குணான் பிரதி சம்சயா சுமஹான் ஜாதா தத்பவாச்சேதும் அர்ஹதி. உங்களிடத்திலிருந்து நாங்கள் இந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறுவதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம். இதுல நாராயண குணான் பிரதி, நாராயணனுடைய குண விசேஷங்கள், நாராயணன் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரக விஷயத்திலே சம்சயா, மகா சம்சயா, பெரிய சந்தேகமானது எங்களுக்கு இருக்கிறது. நகா இதி ஜாதா. இந்த சந்தேகம் பரீட்சித் மகாராஜாவுக்கு கிடையாது, நமக்காக அவர் கேட்கிறார். நமக்கு இந்த சந்தேகம் எப்போதும் உண்டு. நம்மள பக்தன் நினைச்சுக்கிறோம். நாங்களாம் பக்தர்கள். எதை வைத்து பக்தன் சொல்லிக்கிறாடான்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காரணத்தினாலே நாங்களாம் பக்தர்கள். நம்மளால முடிவு பண்ணிக்கிறான் பக்தன். நான் பக்தன் தானே, சரி, எனக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்கலாம்? பக்தன்னா கஷ்டம் கொடுக்கூடாது எங்கேயா எழுதியிருக்கா சாஸ்திரத்துல? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. பக்தன்னா கஷ்டம் கொடுக்கும். கஷ்டம் கொடுத்தா நான் அவரை பக்தி பண்ண மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவாய்? கஷ்டம் கொடுக்காத இடத்துக்கு நான் மாறிடுவேன், தாவிடுவேன். அப்போ அடிப்படையாக நம்ம எல்லோருக்கும் ஒரு கேள்வி, சரியான புரிதல் சாஸ்திரத்திடத்திலே இல்லாமை, நம்மிடத்திலே இல்லாமை, நம்முடைய அணுகுமுறையிலே இல்லாமை, வாழ்க்கை முறையிலே இல்லாததுனால இறைவனிடத்திலே சந்தேகம், இறைவனுடைய அணுகுமுறையிலே பெரிய சந்தேகம். நாராயண குணான் பிரதி சுமஹான் சம்சயா ஜாதா. எங்களுக்கு பெரிய சந்தேகம் தோன்றியிருக்கு. இதுல நாராயணனுடைய அனுகிரக விஷயத்திலே அவர் எல்லோருக்கும் சகாயம் செய்யக்கூடியவர், சமமானவர், பிரியமானவர், சுகிருதா நல்ல எண்ணம் கொண்டவராக இருப்பாரே. ஆனால் ஏன் இந்திரனுக்கு மட்டும் சகாயம் செய்யணும்? தேவர்களுக்கு மட்டும் ஏன் சகாயம் செய்யணும்? அசுரர்களை ஏன் அழிக்கணும்?
அவர்களிடத்திலே பரமாத்மாவுக்கு என்ன துவேஷம், என்ன வெறுப்பு? இந்த இந்த விஷயத்திலே எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும். ஆகையினாலே நீங்கள் இதை எங்களுக்கு பவான் சேத்தும் அருகதி, நீங்கள் இதை பற்றி நன்றாக அறிந்தவர்கள். ஆகையினாலே நாங்கள் இதை கேட்க விருப்பமுடையவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் சொல்லுவதற்கு அருகதை உடையவராக இருக்கிறீர்கள். ஆகையினாலே எங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள். இப்போ இந்த சந்தேகத்தை விடை கிடைத்து நாம் என்ன பண்ண போறோம்? அடுத்த கேள்வி. அவர் எப்படியும் இருந்து போட்டோம். அவர் ஒருத்தருக்கு நல்லது பண்ணான்னு ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணா எனக்கு என்ன வந்து? இதை தெரிஞ்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இதனால என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? நானும் 2 நாளைக்கு புலம்புறேன், 3ஆவது நாளைக்கு நானும் அதையே செயல்பாடை பண்ணி விட்டு போகிறேன். 2 நாளைக்கு இறைவன் நிந்திரம் பண்றேன், ஒரு நாளை சுதிக்கின்றேன். இப்படியே வாழ்க்கையை போகட்டும். இதில் எதற்காக தேவையில்லாம இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். அவரும் இதே போல நம்மளை போல விருப்பம் உடையவர் தான். ஒரு பட்சத்தை சார்ந்தவராகத்தான் அவரும் இருக்கிறார். அதனாலே அவருடைய பட்சத்திலே நாமும் எல்லோரும் இருப்பதை போல் நாமும் இருந்து போவோம். தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறோம்? முதல் காரணம், இந்த சந்தேகமானது நம்மிடம் ஒருவேளை இருந்தால் அப்போ நமக்கு இந்த கேள்வியானது நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் அப்போ நமக்கு இதுக்கு தெளிவு பிறக்கும். இப்ப நான் இந்த கேள்விக்கு விடை கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன்? இறைவனுடைய படைப்பிலே இறைவன் எல்லோருக்கும் சமமானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும்போது ஒருவர் ஒரு அனுபவத்தை பெறுகிறார், இன்னொருவர் இன்னொரு அனுபவத்தை பெறுகிறார். நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெடுதல் செய்யக்கூடியவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறார். இது ஒரு காட்சியை பார்க்கும். நல்லது செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், கெடுதல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். ஒரு சில நேரத்திலே கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள், நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு சகாயம் கிடைக்கிறது. அப்போ கெடுதல் செய்யக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள், இறைவனுக்கு துவேஷம் இருக்கு, அதனால தான் இவர்கள் நல்லவர்களை பார்த்து எல்லா நன்மையும் கொடுக்கிறான். நாம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தால் நமக்கு பகவான் கஷ்டத்தையே கொடுக்கிறார் அப்படின்னு அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறார். என்றால் என்ன நமக்கு தெரிய வேண்டும்? அங்கேருந்து வருவோம். இறைவனுக்கு சமபாவம் இருக்கா அல்லது பேத பாவம் இருக்கா? அது முதல்ல தெரியணும். அது விடை கொடுக்க போறார், அவர்கிட்ட வச்சுக்கோ. இறைவனுக்கு சமபாவம் இருக்கிறதா அல்லது பேத பாவம் இருக்கு? இறைவனுக்கு சமபாவம் இருக்கின்றது என்றால் பேதமாக இருக்கக்கூடிய வேற்றுமையுடன் கூட இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்கிறதே, வேற்றுமையுடன் கூட இருக்கக்கூடிய பலன்கள் நடக்கிறதே, இது எதனால், எப்படி நடக்கிறது? அதற்கு அவர் காரணமா அல்லது வேற யாரும் காரணமா? அவர் காரணம் என்று சொன்னால் அப்ப அவர் பேதத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். அவர் காரணம் இல்லை என்று சொன்னால் அப்ப யார் காரணம்? இது இரண்டாவது. மூன்றாவது, அவர்
எவ்வகையிலும் காரணம் அல்ல. உலகத்தில் நடக்கக்கூடிய பலாபலன்களுக்கு அவர் எவ்வகையிலும் காரணம் அல்ல என்றால், அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் தான் எந்த பலனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அந்த பலனை அடைவதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும்? இறைவன் சமமானவர் என்று சொல்லிட்டார். அப்ப நான் அவரை அடையணும், இப்ப நான் ஆசைப்படுறேன். ஒருவேளை எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் பார்த்து எனக்கு உடம்பு, மனது, அறிவு எல்லாம் சோர்ந்து விட்டேன். இப்ப நான் அவரை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா நான் என்ன செய்தால் அவரை அடையலாம்? அதுக்கு என்ன உபாயம் இருக்கிறது? அப்படி அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்? எங்களுக்கு அதை நீங்கள் காட்ட வேண்டும். ஏன்னா போற போக்குல இதெல்லாம் உபாயம் சொல்லிட்டு போயிட்டா அப்படி அடைந்தவன் யாராவது இருக்கா தெரியணும் அல்லவா? அப்படி அடைந்தவர்கள் எந்த உபாயத்தை பின்பற்றி அடைந்தார்கள்? இவ்வளவு சந்தேகங்கள் அது உள்ள இருக்கு. அப்ப நமக்காகத்தானே இதெல்லாம் கேட்கப்படுகிறது, நம்மை முன்னிட்டுத்தானே கேட்கப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தோமே ஆனால் ஏதோ ஒரு கேள்வி போனா போது ஒரு கேள்வி, ஆனா அது ஆழ்ந்த பொருள் பொருந்தியதாக அந்த கேள்வி அமைகிறது. நம்மை நோக்கி அந்த கேள்வி வருகிறது, நமக்கு அந்த கேள்விக்குண்டான விடை கிடைக்க வேண்டும் என்பதாக அமைகிறது. அந்த கேள்வி, அதில் இருக்கக்கூடிய சாதனங்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய தெளிவு. இதை சொன்ன உடனே, இந்த கேள்வியை கேட்ட உடனே சுக மகரிஷிக்கு அவ்வளவு சந்தோஷம் வருகிறது. ஹரேகே சரிதம் அத்புதம். நாராயணனுடைய சரித்தம் அத்புதமானது, ஆச்சரியப்படக்கூடியது, ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. கேட்க 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 மனதிலே ஆனந்த ஊற்றானது எப்பொழுதும் ததும்பிக் கொண்டே இருக்கக்கூடியது. உன்னுடைய கேள்வி சாதுகு பிருஷ்டம் துவயா, ஓ மகாராஜா, உன்னால் கேட்கப்பட்ட கேள்வியானது சாதுகு, சிரேஷ்டமானது, அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறாய். உன்னால் கேட்கப்பட்ட இந்த கேள்வியினாலே முக்கியமாக ஒரு சாதனம் வளரும். அது என்னடானா, யத் பாகவதா மாஹாத்மியம். பகவானிடத்திலே உண்டான கேள்வி, பாகவத மகாத்மியத்தை பற்றின கேள்வி நீ கேட்டிருக்கிறாய். பரமாத்மாவுடைய குண வைபவத்தை பற்றி கேட்டிருக்கிறாய். அதை சொல்ல ஆரம்பித்தால், அதை கேட்க ஆரம்பித்தால், அதை ஸ்மரிக்க ஆரம்பித்தால், சொல்லுபவனுக்கும் கேட்பவனுக்கும் நினைக்கக்கூடியவனுக்கும் பகவத் பக்தி வர்தனம், பகவானிடத்திலே பக்தியானது வளரும். பகவானிடத்திலே பக்தியை வளர்ப்பதற்கு உண்டான சரிதத்தை உன்னுடைய பிரஷ்னமானது இங்கே தூண்டிவிட்டிருக்கிறது. ஆகையினாலே உன்னுடைய கேள்வி சாதுகு, நன்றாக கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியினால மனதிலே பக்தியானது வளரும். பகவானுடைய சரிதத்தை என் மூலமாக நீ கேட்டிருக்கிறாய். அந்த புண்ணியமான பரமாத்மாவுடைய சரிதத்தை நாரத மகர்ஷி போன்றிருக்கக்கூடிய முன்னிருக்கக்கூடிய எல்லோரும் இந்த பகவானுடைய சரிதத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதை உனக்கு நான் கூறுகின்றேன்.
என்று நான் என்னுடைய சுயமான கருத்தை உனக்கு சொல்றேன்னு சொல்றேன். குரு பரம்பரையாக இந்த ஞானம், இந்த பக்தி சரித்திரம் பாரம்பரியமாக அன்று தொற்று இன்று வரைக்கும் வந்திருக்கிறது. அதை படிப்படியாக பிரம்மாஜி நாரதருக்கு சொல்ல, நாரதர் படிப்படியாக ஒவ்வொருத்தருக்காக சொல்ல, வியாசரிலிருந்து சுக மகர்ஷியிலிருந்து இன்று வரைக்கும் யாரெல்லாம் சொன்னார்களோ இந்த விஷயத்தை எல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். அதை உனக்கு நான் கூறுகிறேன். இப்போ நேரடியா என்ன பண்றார்? பதிலுக்குள்ள போறார். நிர்குணோபேஹி அஜஹா அவ்யக்தா பகவான் பிரகிருதேகே பரஹ ஸ்வயமாயா குணமாவிஷ்ய பாத்ய பாதகதாம் கதஹ. பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், பரமாத்மாவுடைய ஸ்வபாவம் ரெண்டையும் ஒரே 2 வரியில, முதல் வரி முழுக்க பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் நிர்குணஹா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அஜஹா பிறப்பற்றவர், அவ்யக்தஹா தோன்றாதவர், சூக்ஷ்மமானவர், பிரகிருத்தேகே பரஹ 3 சக்திக்கும் பிரகிருதி, தோன்றா நிலையில் இருக்கக்கூடிய குணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சக்தி பிரகிருதி. பிரகிருத்தேகே பரஹ, பிரகிருதிக்கும் மேலானவராய் பகவான். பகவான் இருக்கார். பேர்பட்ட பகவான் குணம் இல்லாத, பிறப்பில்லாத, தோன்றாத, அவ்வியக்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பகவான் ஸ்வமாயையா, தன்னுடைய மாயையினாலே. இந்த இடத்துல மாயா என்றால் குணம், பிரகிருதி. தன்னுடைய மாயாசக்தியை கொண்டு, ஸ்வமாயையா தன்னுடைய மாயையினால். அந்த என்ன பண்றார்? அந்த மாயைக்கு, பிரகிருதிக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறார். பிரகிருதிக்கு அனுகிரகத்தை கொடுத்த உடனே பிரகிருதியானது 3 குணங்களாக பிரிந்து செயல்பட ஆரம்பித்து வருகிறது. அது வரைக்கும் ஒன்றும் பண்றதில்லை, சாம இருக்கு. பரமாத்மாவோட ஒன்று கலந்து ஆனந்தமா இருக்கு. எப்போ பரமாத்மாவுடைய அனுகிரகம் அந்த குணத்துக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்போ குணங்களானது பிரிய ஆரம்பிக்கிறார். ஸ்வமாயையா, அந்த மாயையானது குணமாக மாறுகிறது, திரிகுணமாக மாறுகிறது. சத்வம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களாக மாறுகிறது. எப்படி மாறுகிறது? இதெல்லாம் நீங்க தத்துவ போட்டில் பார்த்தோம். ரொம்ப விரிவாக பேசிட்டாங்க. 3 குணங்களாக மாறும்போது அந்த 3 குணங்களிடத்திலே பரமாத்மா என்ன பண்றாராம்? ஆவிஷ்ய, குணம் ஆவிஷ்ய, 3 குணங்களுக்குள்ளே நுழைந்து, 3 குணங்களுக்குள்ளே நுழைந்தவராய். இப்ப அழகான ஒரு இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு வந்துட்டார். 3 குணங்கள், இந்த 3 குணங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டார். 3 குணங்களுக்குள்ள நுழைந்து இருக்கக்கூடியவர் முதல் வரியில சொல்லப்பட்ட அதே ஸ்வரூபம் தான். நிர்குணம், அஜஹா, அவ்வியக்தஹா, பிரகிருத்தேகே பரஹா. அதுல மாற்றமே இல்லை. அந்த ஸ்வரூபம்
அப்படியே 3 குணத்துக்குள்ளே நுழைந்து பிரவேசித்து குண மாறுபாடுகளினாலே எந்த மாற்றமும் இல்லாதவரா எப்படியே இருக்கு. பின்ன எப்படி பரமாத்மாவுக்கு வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர்ங்கிற அந்த வேதம் வந்தது? அதைத்தான் இங்க சொல்றார். பாத்ய பாத கதான் கதா. பாத்தியம் பாத்தியகதம், அழிக்கப்பட வேண்டியவர்களை அழிப்பவராய். பாத்திய என்றால் நீக்கப்பட வேண்டியவர், அழிக்கப்பட வேண்டியவர். பாத்தியகதாம், அழிக்கப்பட வேண்டியவர்களை பாத்திய, அழிப்பவராய். அழிக்க வேண்டியவர்களை அழிப்பவராக ஆகக்கூடிய நிலையை கதா, அவர் அடைகிறார். அப்ப இந்த இடத்துல அவர் அழிக்கல. குணங்கள் அந்த குணத்துக்கு ஏற்ப அவர்களுடைய செயல்பாடுகள் மாறும்போது அந்தந்த செயல்பாட்டுக்கு ஏற்ப அவர்களே அவர்களுடைய முடிவை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அந்த இடத்துல குணத்தின் அடிப்படையிலே ஒருவரை அழிப்பவராகவும் குணத்தின் அடிப்படையிலே ஒருவரை தோற்றுவிப்பவராகவும் குணத்தின் அடிப்படையிலே ஒருவரை ரட்சிப்பவராகவும் குணத்தின் அடிப்படையிலே ஒருவரை சம்ரக்ஷணம் செய்யக்கூடியவராகவும் சம்ஹாரம் செய்யக்கூடியவராகவும் குணத்தின் அடிப்படையிலே ஒருவருக்கு போகத்தை கொடுப்பவராகவும் குணத்தின் அடிப்படையிலே ஒருவருக்கு போகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் எல்லாம் குணத்தின் அடிப்படையிலே பாத்திய பாதகதாம், அழிக்க வேண்டியவர்களை அழிக்கக்கூடியவராய் அந்த நிலையை அவர் அடைகிறார். எப்படி நம்ம சொல்லுவோம், விளையாட்டா சொல்லுவோம், நாய் வேஷம் போட்டா நாயை போல பிறக்க வேண்டும். ஆனா அவன் நாய் இல்லை, வேஷம் போட்டு எதுவரைக்கும் அந்த வேஷம் இருக்கோ அது வரைக்கும் நாயா பிறக்க. அந்த வேஷம் முடிந்ததற்கு பிறகு அவன் தன்னுடைய வேஷத்தை கலைத்து விட்டு போகிறான். அவனுக்கும் அந்த வேஷத்திற்கும் அந்த நாயினுடைய செயல்பாட்டிற்கும் அந்த நாயினாலே கிடைத்த அனுபவத்திற்கும் அவனுக்கும் ஒரு வகையிலும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை ஒருவர் ஒப்பனை செய்கிறார் வச்சுக்கோமே, 6 மணி நேரம் ஒப்பனை அறையிலிருந்து ஒப்பனை செய்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணாக ஒப்பனை செய்து வெளியில வரார். இப்ப அவர் பிச்சைக்காரி வேடத்துல இருக்கார். ஒப்பனை செய்யப்பட்டதுனால பிச்சைக்காரி வேடத்துல இருக்கார். தலையெல்லாம் அலங்கோல நிலையிலே, முகமெல்லாம் கருத்து போய் மெலிந்து போய் சுருங்கி போய், கண்கள் எல்லாம் பார்வை இழந்து உள்ளே போய், இப்படி ஒரு தோற்றம் பார்ப்பதற்கே ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய தோற்றம். ஒப்பனை போடுவதற்கு முன்பாக உள்ளே போனவர் ஒப்பனை போட்டதற்கு பிறகு வெளியே வந்து நடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர், பிக்ஷைக்காரியாக நடிப்பதற்கு தயாராக. இப்போ அவரை ஒருத்தர் பார்க்க வர ஆரம்பிச்சு, நான் அவரை பார்க்கணும், என்னை இந்த இடத்துல பாருங்கள்னு சொன்னார் அப்படின்னு அவர்கிட்டயே போய் கேட்குறோம். அவர் அடையாளமே தெரியல. இப்போ ஒரு பிக்ஷைக்காரியாக இருக்கார். இப்போ நமக்கு அந்த காட்சியை அந்த தோற்றத்தை பார்க்கும்போதே அது ஒரு பார்க்க வேதனையாக இருக்கு.
பிரமாதமாக நடித்து முடித்து அந்த ஒப்பனையெல்லாம் அவர் கலைத்து விட்டு பழைய நபராக வரும்போதுதான் தெரிகிறது அவர்தான் இங்கே இருந்தார். இப்ப அவருக்கும் இந்த பிக்ஷை பாத்திரத்திற்கும் பிக்ஷைக்காரி பாத்திரத்திற்கும் எப்படி எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல இறைவனுடைய குணங்களின் மூலமாக இயங்குகின்ற நேரத்திலே குணங்களுடைய மாற்றத்திற்கு ஏற்ப ஒருவரை அழிக்கக்கூடியவராய் அவர் தெரிகிறார், ஒருவரை ஆக்கக்கூடியவராய் அவர் தெரிகிறார், ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடியவராய் அவர் தெரிகிறார், ஒருவருக்கு தீமை செய்யக்கூடியவராய் அவர் தெரிகிறார். ஆனால் அவரை பொறுத்த மட்டுக்கும் அவர் தன்னுடைய சுரூபத்திலே எந்த மாற்றமும் இல்லாதவராகவே இருக்கிறார். அது அடுத்த பாடலும் சொல்றார் பாருங்கள். சத்வம் ரஜஸ்தமயிதி பிரகிருதேர்நாத்மனோ குணாஹ ந தேஷாம் யுக யுகபத் ராஜன் ஹ்ராஸ உல்லாஸ ஏவ வா. சத்வம் ரஜஸ் தமஹா இதி குணாஹா பிரகிருதேகி. சத்வம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் பிரகிருதிக்கு சொந்தமானவே தவிர ந ஆத்மனஹா, ஆத்மாவுக்கு சொந்தமானவை அவை கிடையாது. ஆத்மாவுக்கு சொந்தமானவை அவை அல்ல. ஆத்மாவிற்கு ஒரு இடத்திலே வளர்தல் என்பதோ ஒரு இடத்திலே தேய்தல் என்பதோ குறைவு என்பதோ உயர்வு என்பதோ ஆத்மாவிற்கு கிஞ்சித் அளவும் இல்லை. யுகபத் ராஜன் ஒரே சமயத்தில் ஹ்ரஸ்வஹா குறைவோ உல்லாசகா ஏவவா வளர்ச்சியோ ஆத்மாவிடத்திலே இல்லை. ஒரே மாதிரிதான். உடல் வளர்ந்து விட்டது என்பதற்காக ஆத்மா வளர்ந்து விட்டது என்றோ, உடல் நோய்வாய்ப்படுவதற்காக ஆத்மா நோய்வாய்ப்படுதல் என்பதோ, உடல் குள்ளமாக இருப்பதற்கு ஆத்மா குள்ளமாக இருக்கு என்பதோ, உடல் மெலிந்திருக்கு என்பதற்கு ஆத்மா மெலிந்து விட்டது என்பதோ, உடல் பருமனாக இருப்பதற்கு ஆத்மா பருமனாக இருப்பது என்பதோ, உடல் இறந்து விட்டு என்பதற்கு ஆத்மா இறந்தது என்பதோ, உடல் தோன்றிய என்பதற்கு ஆத்மா தோன்றியது என்பதோ ஆத்மாவிடத்திலே இல்லை. பின்ன எப்படி எதை வைத்துக் கொண்டு பரமாத்மா திதி புத்திரர்களுக்கு ஒரு மாதிரி அதிதி புத்திரர்களுக்கு ஒரு மாதிரி நன்மை செய்யக்கூடியவராய் தீமை செய்யக்கூடியவராய் எப்படி இருக்கார் பரமாத்மா? ஜெயகாலே து சத்வஸ்ய தேவர்ஷீன் ரஜசோசுரா தமசோ யக்ஷ ரக்ஷாம்சி தத்கால அனுகுணோ பஜத்து. ரொம்ப அழகான ஒரு தெளிவை கொடுக்கிறார். தெளிவு, ரொம்ப அழகான ஒரு தெளிவை கொடுக்கிறார். பரமாத்மா அந்த மூணு குணத்துக்குள்ள புகுந்திருக்கார் இல்லையா? அப்ப மூன்று குணத்துல புகுந்திருக்கும் போது அப்படி குணத்தின் மூலமா எப்படி வெளிப்படுகிறார்? சத்துவ குணத்தில் இருக்கும் போது எப்படி வெளிப்படுகிறார்? ரஜோ குணத்தில் இருக்கும் போது எப்படி வெளிப்படுகிறார்? தமோ குணத்தில் இருக்கும்போது எப்படி வெளிப்படுகிறார்? சத்வஸ்ய ஜெயகாலே, சத்துவ குணமானது ஜெயித்து மேலே வந்து ஜெயகாலே சத்துவ குணம் வெற்றி பெற்ற காலத்தில் ரெண்டு குணத்தை பின்னுக்கு தள்ளி சத்துவ குணமானது மேலோங்கி வந்த காலத்தில் தேவஹா ரிஷீன் அபஜத்து, தேவர்கள் ரிஷிகள் இவர்களுடைய தேகத்துக்குள்ளே புகுந்து அங்கே வசிப்பவரை போல அவர் இருக்கிறார்.
தேவ ரிஷீன் அபஜத். தேவர்கள் ரிஷிகள் இவர்களுடைய தேகத்துக்குள்ளே புகுந்தவராய் அங்கே அவர்களுடைய நல்ல குணங்களை எல்லாம் வளர்ப்பவரை போல நமக்கு தெரிகிறார். என்ன அர்த்தம்? சத்துவகுணம் மேலோங்கி வரும்போது அங்கே இந்த ஆத்மாவனுடைய சைத்தன்யம் நன்றாக வெளியில தெரிய வருகிறது. அப்போ நன்மையான விஷயங்கள்லாம் வெளியில வரும். அதற்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையிலே ஒரு 15 அடியிலிருந்து 25 அடி வரைக்கும் இடைவெளி கொடுக்க சொல்கிறார். ஒரு தென்னை மரம்னு வச்சுக்கோங்களேன், 15 அடியிலிருந்து 25 அடி வரைக்கும் இடைவெளி விட்டு ஒரு தென்னங்கீற்றை நாம் விதைக்கிறோம் அப்படின்னா அது வளர்ந்து மேலே போகும்போது அது படர்ந்து விரிந்து 10 அடி 15 அடிக்கு இந்த பக்கம் தன்னுடைய இலைகளை எல்லாம் விரிக்க ஆரம்பிக்கும் போது 2 பக்கமும் இலைகள் ஒன்றோடு ஒன்று உராய ஆரம்பிச்சது அப்படின்னா அதனுடைய தேங்காய் வளர்ச்சி பாதிக்கிறது, தென்னை மரத்தினுடைய வேகமான வளர்ச்சியும் பாதிக்கிறது. அப்போ நன்றாக வேகமாக வளரணும் அப்படின்னா இத்தனை அடி தூரம் அதற்கு இடைவெளி கொடு, அதற்கு ஏற்ப அது நன்றாக வளர்க்கிறது. ஒன்றோட ஒன்றை சேர்த்து வச்சோம்னா 1 அடிக்கு 1 அடி 2 அடிக்கு 2 அடிக்கு வச்சோம்னா ஒன்றுக்கு ஒன்று போராட்டம் தான் இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய சக்தியை யார் வேகமாக உறிஞ்சுவது? நீயா நானா? பூமியினுடைய சக்தியானது அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஒரே மாதிரி தான் உணவை கொடுக்க தயாரா இருக்கு. ஆனால் யார் வேகமாக உறிஞ்சுகிறார்களோ அதற்கு ஏற்ப அது வளர ஆரம்பம், மற்றதை கீழே தள்ளும். அப்ப நமக்கு என்ன தோணும்? பூமி எல்லாருக்கும் பாரபட்சத்துடன் நம்பப்படுகிறது. இது நன்றாக வளர்ந்திருக்கு, இது வளரவே இல்லை பாரு. பூமியா காரணம் இல்லை, இரண்டும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து சண்டை போட்டு கொண்டு ஒன்றை வளர விடாமல் ஒன்று கீழே தள்ளுறது. யாருக்கு அதிக பலம் இருக்கோ அவர்கள் உறிஞ்சுகிறார்கள். அதே போல பரமாத்மாவுடைய சைத்தன்யமானது எந்த குணத்திலே பிரதிபலிக்கிறதோ அதற்குண்டான அந்த தன்மையை அந்த குணத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் போது நமக்கு அது பிராதான்யமாக தெரிகிறது. அந்த வகையில சத்துவகுணம் மேலோங்கி வருகின்ற நேரத்திலே தேவர்கள் ரிஷிகள் அந்த தேகத்துக்குள்ளே புகுந்தவராய் அவர்களுடைய குணங்களை வளர்ப்பவராக தெரிகிறார். ஒருவேளை ரஜஸ் மேலோங்கி வந்தால் ரஜசா ஜெயகாலே, ரஜோகுணமானது வெற்றி பெற்று சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் தன் கீழே கொண்டு வந்தால் அசுரான் அபஜத்து, அசுர குணங்களானது வளர்கிறது. அசுர தேகத்துக்குள்ளே புகுந்தவராய் அசுர வாழ்க்கை வாழ்வது, அசுரர்களுக்கு நன்மை செய்வதை போல தெரிகிறது. காரணம் பிரம்மன் அல்ல. ஒருவேளை தமசகா அபஜத், தமோகுணமானது மற்ற 2 குணத்தை வெற்றி பெற்றால் யக்ஷ ரக்ஷாம்சி, யக்ஷர்கள் ரக்ஷசர்கள் தேகத்துக்குள்ளே புகுந்தவராய் தான் வளருவதை போல 3 குணங்களுக்கு ஏற்ப தத் தத் அந்தந்த குணத்திற்கு ஏற்ப தத் தத் குணஹா தத் தத் காலஹா அனுகுணஹா அபஜது, அந்தந்த குணத்திற்கு ஏற்ப அந்தந்த சமயத்திற்கு தகுந்தபடி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறாரே தவிர அவருக்கு எவ்வகையிலும் இவர் தனக்கு வேண்டப்பட்டவர் இவர் தனக்கு வேண்டப்படாதவர் என்கின்ற வேதம் அவரிடத்திலே இல்லை. இதற்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம்? நாளை காலை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாளை மறுநாள்